இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். உங்களை இன்றைய தினத்தில் அவருடைய வழியில் நடத்துவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உலகத்தின் வழிகள் நம்மளுக்கு உதவி செய்யாது, ஆனால் தேவனுடைய வழிகள் உன்னதமான சிறந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க உதவி செய்யும். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்தி செல்லும். நீதிமொழிகள் 28:26 இப்படி படிக்கிறோம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையாக இருக்கணும்னா, விசுவாசத்தின் வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தின் வாழ்க்கை முறைனா என்னன்னா, வசனத்தின்படி நடக்கிறது தான் விசுவாச வாழ்க்கை முறை. இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம எப்படி முடிவெடுக்க வேணும்னா, நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறதோ, நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய அனுபவம் என்ன சொல்லுகிறதோ அதை சார்ந்து நம் முடிவெடுத்து நடக்கக்கூடாது, வாழக்கூடாது. தேவனுடைய வார்த்தை வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் முடிவெடுக்க வேண்டும், அதன்படி நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும், அதன்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அதன்படி செய்யும் பொழுது தான் ஞானத்தில் நம்ம நடக்கிறோம் என்ற அர்த்தம். ஞானம் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, தேவனுடைய வசனத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து ஞானம் கிடைக்கும். மற்றது எல்லாமே ஞானம் அல்ல. மற்ற எந்த காரியத்தை நாம் செய்தாலுமே அது மூடத்தனமான செயல் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்போ தேவ ஞானத்தில் நடக்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவான், அவன் உயர்த்தப்படுவான், செழிப்பான், எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ ஞானத்தில் நடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எல்லா காரியத்தையும் தேவன் எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்க்கறது தான் ஞானத்தில் நடக்கிறது. தேவன் பார்க்கும் விதத்தில் பார்த்து வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற எல்லா கோட்பாடுகளையும் நம் பயன்படுத்துவதற்கு பேர் தான் ஞானத்தில் நடப்பது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாசம் செய்கிறார், உள்ள தங்கி இருக்கிறார். ஆனால் அந்த தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தி ஞான வழியில் நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் எடுக்கிற முடிவாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணுமோ, எதையெல்லாம் செய்து முடிக்கணுமோ, எப்படியெல்லாம் திட்டங்களை வச்சுருக்கீங்களோ எல்லாவற்றையும் ஞானத்தின் வழியில் நடப்பதற்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு செய்யணும். அப்படி தேவனுடைய ஆவியானவர் வசனத்தின் வார்த்தையின் வழியில் நம்ம நடக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கும் பொழுது, அந்த கமிட்மெண்ட்டை நம்ம கொடுக்கும் பொழுது, உங்களுடைய பரலோகத்தில் இருக்கிற அன்பான தகப்பன் அந்த முடிவை, அந்த அர்ப்பணிப்பை, அந்த கமிட்மெண்ட்டை அவர் கனப்படுத்துவார். ஞானத்தின் வழியில் நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமே தேவன் உங்களை கனப்படுத்துவதற்கு துவக்கமாய் இருக்கிறது. அதனால தான் எப்பொழுதுமே தேவனை பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கை என்பது சிறந்த முடிவாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. When you calm your external voices, you will listen and hear to the inner soft voice of the Holy Spirit. வெளியில் கேட்கிற அதிகமான சத்தத்தை நாம் குறைக்கும் பொழுது பல்வேறு யோசனைகளையும் பல்வேறு அறிவுரைகளையும் இந்த உலகம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் நம்ம எப்போ குறைத்து அமைதியாக இருக்குமோ அப்போ உள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானுடைய மெல்லிய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். இன்றைக்கும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு தேவன் வார்த்தைகளை, வசனங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் நடப்போம். வசனத்தின் வழியே ஞானத்தின் வழியாக இருக்கிறது. உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஞானத்தின் வழியில் நீங்கள் செயல்படுத்துங்க. உலகத்தின் வழி அழிவுக்கு நேராய் நம்மளை நடத்தும், ஆனால் வசனத்தின் வழியோ ஞானத்திற்கு நேராய் நம்ம நடத்தும். இன்றைக்கும் கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு ஒரு சிறந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.